தென்காசி லைஃப் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தென்காசி வெதர்மன் ராஜா. இன்று ஏப்ரல் 6 தென்காசி மாவட்ட வானிலை நிலவரம் குறித்து இந்த பதிவில் காணலாம். நமக்கு தற்போது கோடை காலம். கோடை காலத்தை பொறுத்தவரை நமக்கு தென்காசி மாவட்டத்தில் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் உச்சக்கட்ட கோடை காலமாக இருக்கும். ஆனால் நமக்கு இந்த ஆண்டு தென்காசி மாவட்டத்தில் வெப்பநிலையின் அளவு ஒரு இயல்பான அளவிலேயே இருந்து வருகிறது. ஏன்னா நமக்கு மார்ச் இறுதி ஏப்ரல் முதல் வாரங்களில் எப்போதுமே தென்காசி பகுதி பார்த்திங்கன்னா தென்காசி நகர் பகுதி 100 டிகிரி ஃபாரன்ஹீட் மேல் வெப்பநிலை பதிவாகும். தென்காசி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் மேலே தான் நமக்கு வெப்பநிலை பதிவாகும். ஆனால் நமக்கு இந்த ஆண்டு தற்போது வரை தென்காசி நகர் பகுதிகளில் நமக்கு 100 டிகிரி ஃபாரன்ஹீட் மேல் பதிவாகவில்லை. அதிகபட்சமாக 98 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை தென்காசியோட வெப்பநிலை சென்றிருந்தது. இந்த நிலையில் நேற்று முதல் தென்காசி மாவட்டத்தின் வெப்பநிலை படிப்படியாக குறைந்துள்ளது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கேரளாவிலிருந்து மேற்கு திசை காற்று வீச துவங்கியதன் காரணமாக தென்காசி மாவட்டத்தின் வெப்பநிலை குறைந்து வருகிறது. இதற்கு முன்பு வெப்பநிலை அதிகமாக இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு திசை காற்று வீசவில்லை, நமக்கு கிழக்கு திசை காற்று வீசியதன் காரணமாக வெப்பநிலை அதிகரித்து காணப்பட்டது. தற்போது கிழக்கு திசை காற்று தடைபட்டு மேற்கு திசை காற்று வீச தொடங்கியதன் காரணமாக தென்காசியில் தென்காசி, குற்றாலம், செங்கோட்டை பகுதிகளில் வெப்பநிலை குறைவாக இருக்குது. பிற மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை பொறுத்தவரை வெப்பநிலை சற்று அதிகமாக தான் இருக்குது. தென்காசியை ஒப்பிடும்போது நமக்கு புளியங்குடி, வாசுதேவநல்லூர், சிவகிரி, அதே போல ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் போன்ற மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வெப்பநிலை அதிகமாக தான் இருக்குது. அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கடையநல்லூருக்கு வடக்கே உள்ள மலைப்பகுதிகள் உயரமான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் என்பதால் கேரளாவிலிருந்து வரக்கூடிய அந்த மேற்கு திசை காற்றானது இந்த மலைகள் தடுக்கப்படுது. அதனால் அந்த பகுதிகள் எல்லாமே வெப்பநிலை அதிகரித்து காணப்படுது. ஆனால் நமக்கு செங்கோட்டை மலைப்பகுதியின் அந்த உயரம் மிக குறைவு. கேரளாவிலிருந்து வீசக்கூடிய அந்த மேற்கு திசை காற்றானது செங்கோட்டை கணவாய் வழியாக தென்காசிக்கு நுழைகிறது. இதன் காரணமாக குற்றாலம், தென்காசி, செங்கோட்டை பகுதியில் கடந்த சில நாட்களை ஒப்பிடும்போது நேற்று முதல் வெப்பநிலை சற்று குறைந்திருக்கு. இதே நிலை அடுத்த ஒரு வாரத்திற்கு நீடிக்கும். அடுத்த ஒரு வார வானிலை நிலவரத்தை பொறுத்தவரை தென்காசி நகர்பகுதியின் வெப்பநிலையானது 94 டிகிரி ஃபாரன்ஹீட் ஒட்டியே பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மழையை பொறுத்தவரை நமக்கு தென்காசி மாவட்டத்தின் வடக்கு பகுதிகளில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம். தென்காசியில் மழை பெய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மேற்கு திசை காற்று வீசுவதன் காரணமாக நமக்கு வெப்பநிலை குறைஞ்சிருக்கு. அதனால வெப்பச்சலன மழை மேகங்கள் உருவாகுவதில் தாமதங்கள் ஏற்படும். இப்போ நமக்கு மேற்கு திசை காற்று ஸ்டாப் ஆச்சுன்னா நமக்கு மாலை நேரங்களில் தென்காசி பகுதிகளில் மழை எதிர்பார்க்கலாம். தென்காசி மாவட்டத்தின் வடக்கு பகுதிகளில் மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அங்கே வலுவான மேற்கு திசை காற்று இருக்காது. மற்றபடி மாவட்டம் முழுவதும் பரவலான மழைக்கான வாய்ப்புகள் தற்போதைக்கு இல்லை. இது போன்ற குற்றால நிலவரம் மற்றும் வானிலை முன்னறிவிப்புகளை தெரிந்து கொள்ள தென்காசி லைஃபுடன் எப்போதும் இணைந்திருங்கள். நன்றி.